அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசையை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி மாசி 27 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 11, 2026. இன்று அஷ்டமி. அதே போல் இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று இரவு 9:49 வரை கேட்டை, பின்பு மூலம். திதி இன்று அதிகாலை 2 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று சித்த யோகம், மரண யோகம். சந்திராச நட்சத்திரம் பரணி, கிருத்திகை. ராசி பார்த்தீங்கன்னா மேசம், ரிஷபம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணம், ரிஷப ராசி ரிஷப லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. அதே போல் இந்த மேச ராசிக்கு விரய சனி நடந்து கொண்டு இருப்பதால் இந்த சந்திராசம் இணையக்குள்ள அதிகப்படியான பணவரை ஆகிடும். அதனால் விழிப்புணோடு இருந்து எச்சரிக்கையோடு இருந்து விரயத்தை சுப விரயமாக மாற்றி இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தோட சுப உரையை சேர்த்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அது கூட சேர்த்து பஞ்சபட்சியை இயக்கினால் இன்னும் அபூர்வ வெற்றிகளை உங்களால் பெற முடியும். இன்று புதன்கிழமை என்பதால் புத பகவான் தான் வரநாதன், அவரே இன்றைய கதாநாயகன். புதவாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. புதன் வாரிக்கு முன்னாடி சுக்கிர வர 1 மணி நேரம் இயங்கும். புதன் வாரம் முடிஞ்சதும் சுப வர சந்திர வாரம் இயங்கும். இந்த 3 வாரங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம். கருத்தில் கொள்ளுங்கள். ராகு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். சூடம் வடக்கு கோயிலுக்கு சென்றால் இந்த வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரம் விளக்க ஏற்றணும். ஏன்னா இன்று வடக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது சிறப்பு. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.